அனைவருக்கும் வணக்கம். மழலை செல்வம் என்பது ஒவ்வொரு தம்பதியினரின் வாழ்விலும் மிகப்பெரிய வரம். ஒரு குழந்தையின் சிரிப்பொலி கேட்கும்போதுதான் அந்த இல்லமே முழுமை பெறுகிறது. சிலருக்கு அந்த பாக்கியம் தள்ளி போகலாம். ஆனால் நம்பிக்கையோடு இறைவனிடம் சரணடைந்தால் நிச்சயம் உங்கள் வீட்டிலும் ஒரு புதிய தளிர் உருவாகும். இன்று நாம் பார்க்கப் போவது குழந்தை வரம் வேண்டி நாம் செய்ய வேண்டிய உருக்கமான வேண்டுதல் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றித்தான். 2. உருக்கமான வேண்டுதல், த பிரேயர். இந்த பகுதியை மிகவும் மெதுவாக பக்தி உணர்வுடன் வாசிக்கவும். இப்போது நான் சொல்லும் இந்த வேண்டுதலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து மனதார இறைவனிடம் சொல்லுங்கள். அன்புள்ள இறைவா, இந்த உலகிற்கு உயிரை தரும் உன்னத சக்தியே, என் வாழ்வின் மிகப்பெரிய வரமான மழலை செல்வத்திற்காக உன்னிடம் தஞ்சமடைகிறேன். என் இல்லத்தில் ஒரு குழந்தையின் சிரிப்பொலி கேட்கவும் என் வம்சத்தை தழைக்கச் செய்யவும் அருள் புரிவாயாக. என்னிடம் உள்ள குறைகளை நீக்கி ஒரு நற்பண்புகள் கொண்ட குழந்தையை எனக்கு பரிசாக அளிப்பாயாக. கருவறையில் உயிர் தங்கும் பாக்கியத்தையும் அந்த உயிரை பாதுகாக்கும் வலிமையையும் எனக்கு தா. என் வேண்டுதலை ஏற்று என் கைகளில் ஒரு மழலையை தந்து என் வாழ்வை முழுமையாக்குவாய் என்று முழுமையாக நம்புகிறேன். உன்னையே சரணடைகிறேன். 2. வழிபாட்டு முறைகள். இந்த வேண்டுதலோடு சேர்த்து நம் முன்னோர்கள் காட்டிய சில வழிபாட்டு முறைகளையும் நாம் பின்பற்றலாம். சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை தங்கும் என்பது இதன் பொருள். கர்ப்பரச்சாம்பிகை வழிபாடு. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருக்காவூரில் வீற்றிருக்கும் கர்ப்பரச்சாம்பிகை அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். சந்தான கோபால கிருஷ்ணன். குழந்தை வடிவில் இருக்கும் கிருஷ்ணரை வழிபட்டு சந்தான கோபால மந்திரத்தை தினமும் ஜபித்து வாருங்கள். நாக வழிபாடு. ஜாதக ரீதியாக தடைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் நாக தேவதைகளுக்கு பால் ஊற்றி வழிபடுவது சிறந்தது. முக்கியமான குறிப்புகள். இறை வழிபாட்டுடன் சேர்த்து சில விஷயங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். முதலாவதாக நேர்மறை எண்ணம். எனக்கு குழந்தை பிறக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம். நிச்சயம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். இரண்டாவதாக, உங்களால் முடிந்த அளவு ஏழை குழந்தைகளுக்கு உணவளிப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். இறுதியாக, தகுந்த மருத்துவ ஆலோசனைகளையும் தவறாமல் பின்பற்றுங்கள். விரைவில் உங்கள் இல்லத்திலும் மழலை சத்தம் ஒழிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகட்டும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது புதிய தளிர் ஒளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.